லைவ் போயிருக்கு. இது முடித்தா திருப்பி லைவ் ஆகும். ரெக்கார்டிங் தானே சொல்லிட்டு இருந்தார். என்ன ரெக்கார்டிங் தானே சொன்னார். ரெக்கார்டிங் சொன்னால் நாங்கள் 5:30 துவங்குறேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணால் நான் ஒரு கேள்வியை போட சொன்னேன். மின்னலின் மறுபக்கம். மலையகம் இன்று ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறது. கடந்த பாராளுமன்றத்திலே நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஒருவராக இருந்து இந்த முறை தேர்தலிலே வேட்பாளராக வேண்டும் இல்லாமல் போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொண்டு தேசிய பட்டியலில் இடம் தேடிக் கொண்டிருக்கும் மின்னல் ரங்கா பற்றிய முக்கியமான தகவல் தொகுப்பு இது. மின்னலின் மறுபக்கம். மலையக மக்களுக்கென்று இலங்கை நாட்டில் ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த மண்ணை தமது வேர்வையின் மூலம் வளர்த்தெடுத்த மலையக மக்களின் பிரதிநிதியாக கடந்த பாராளுமன்றத்திலே வாக்குகளை சூறையாடிய இந்த ரங்கா யார்? வவுனியாவில் பிறந்து மஹிந்த ராஜபக்ச மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே அவரது ஊடக பிரிவிலே வேலை செய்த ரங்கா சக்தி தொலைக்காட்சி என்னும் ஊடகத்திலே மின்னல் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்து மின்னலில் மாத்திரம் அல்லாது அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பும் செய்திகளிலும் தனக்காக பெருமளவு நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு மலையக மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தார். தமக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பயன்படுத்துவதாக பிரஜைகள் முன்னணி சார்பில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டுள்ள வேட்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். முதற்கண் ஸ்ரீரங்கா சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மலையகத்துல இருக்க 11 பெண்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி வேட்புமனு வச்சிருக்காரு. அவருக்கு முதல்கள் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்ப அவருக்கு அரசியல்வாதிகள் என்னன்னு கேட்டா அவங்களோட சொந்தக்காரவங்களையும் அவங்களோட மாமா மச்சாமார்களையும் கொண்டுட்டு வந்து அரசியல்ல விடணும், அதுலயே அவங்களே சம்பாரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற இதுலயே தான் இருக்கிறாங்க. வெளியில இருக்க ஓட்டு போடுற மக்களை கொண்டுட்டு வந்து உள்ளுக்கு கொண்டுட்டு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல, வரவே இல்ல. ஆனா ஸ்ரீரங்கா சார் வந்து அப்படியான ஒரு எதுவுமே இல்லாம வவுனியாவிலையும் அவர் போட்டியிட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அவர் அதையும் வேணான்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு 9 ஆண்களை நியமிச்சு போட்டியிட செஞ்சிருக்காரு. அதே போல நுவரெலியா மாவட்டத்திலையும் அவர் நின்றா கட்டாயம் வெற்றி பெற்றுவாரு. ஆனா அவர் வந்து 11 பெண்களை நியமிச்சு 11 பெண்கள் போட்டியிடணும்னு சொல்லி இருக்காரு. அந்த மாதிரி யாரும் செய்யல, இது வரைக்கும் செய்யல. இதுதான் முதல் தடவையா இலங்கையில நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நொமினேஷன் கொடுக்க போகும்போது நாங்க 11 பேரும் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறப்போ போலீஸ்காரர் ஒருத்தர் எங்களை பார்த்து சிரிக்கிறாரு. எங்களை பார்த்து சிரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. எங்கள் மலையகத்திலையும் படிச்சவங்களும் இருக்காங்க, படிச்சுட்டு வேலை இல்லாத காரணத்தினால கொழுந்தெடுக்க போனவங்களும் இருக்காங்க. சிரிச்சவங்க நாளைக்கு எங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு நாங்க நடந்து கொள்வோம். எங்களுக்கு நாளைக்கு வியக்கிற அளவுக்கு வழி வகுக்கப்படும். நாங்க வந்து பாராளுமன்றத்துக்கு நாங்க கட்டாயம் போவோம். முன் வந்து நில்லுங்க என்று இன்னைக்கு நமக்கு ஓட்டுக்காக போராடுங்க என்று கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அதுக்காக நான் அவருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல ஒவ்வொரு தாயும் போயிட்டு இந்த மலையில கஷ்டப்படுறத பத்தி எங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அந்த பார்லிமெண்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. அதை பத்தி நாங்க தானே கஷ்டப்படுறோம். அவர்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறது விளங்காது. ஏன்னா நம்ம தான் மலையிலையும் தண்ணியிலையும் இருக்கிறோம். அதனால நமக்கும் முடியும் என்று வெளியிடறதுக்காகத்தான் நானா இன்றைக்கு முன் வந்திருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு முடியாது, படிக்கல, அறிவு இல்லாதவங்க மாதிரி நம்ம வீட்டுக்கு அடைஞ்சு கிடக்கிறதுனால தான் வெளி உலகம் தெரியாதவங்கன்னு பொம்பளாளர்கள் ரொம்ப தாக்கப்படுத்துறாங்க. அதனால நம்மளுக்கும் முடியும் என்று நம்ம வெளியிடுவோன்னு முயற்சியோட தான் நான் இன்னைக்கு வெளியிட்டு இவர் சொன்னதுனால இறங்கி இருக்கோம். மலையக மகளிர் சார்பாக எங்களுடைய திருவாளர் ரெங்கா சார் அவர்கள் எங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய அனுப்பியிருந்தாரு. அந்த சமயத்துல நாங்க நல்லா வேலை செஞ்சவங்க, நல்லா நாங்க வாக்கு அளிச்சு நாங்க கஷ்டப்பட்டு வாக்கு எடுத்து கொடுத்தவங்க எல்லாம் எங்களை கண்டும் காணாமலையும் போறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா நாங்க மகளிர் குழு வந்து கட்டாயம் நாங்க வெற்றி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. உள்ள பல விஷயங்கள் வெளியே வந்துடும். நாங்க பாராளுமன்றம் போனோம்னா எங்களுடைய பிரச்சனையை நாங்களா தீர்த்துக்கிடுவோம். நாங்க 8 அடி காம்பராவில் வாழ்ற ஒரு துயரத்தை ஒரு வினாடியில நாங்க போக்கிடுவோம். எந்த நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாகிருக்கு.
ஆயிருச்சு. ஆகவே இந்த சதாசிவம் ஐயாவெல்லாம் நாங்க எத்தனையோ பையன் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். இன்னும் அருகாமையிலே நின்று அவர் என்னைய கண்டும் காணாம மாறி போறாரு. எங்களை கண்டு காணாம போறது நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுனால தான் அப்படி போயிருக்காங்க. அவர்களுக்கு வாக்களிக்கிறதா இருந்தா அவங்க கட்டாயம் எங்களோட பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாக்கு தானே முக்கியம், எங்களுடைய நிலைமை அவங்களுக்கு முக்கியம் இல்லையே. அவங்களுக்கு காலமெல்லாம் வாக்களிக்கிறோம். என்ன நாங்க மலையகத்துல உள்ளவங்க ஒரு நிம்மதியா இருக்கிறோம், ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கிறோம். பார்க்க போனா 20-25 வருஷமா பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, மாகாண சபையில இருக்கிறாங்க, கூட்டமா வாழ்றாங்க. இம்முறை மாத்திரமே நாங்க இந்த பயணம் மலையகத்துல நாங்க பெண்கள் மட்டும் நாங்க வாக்கு கேட்டிருக்கோம். இம்முறை தான். ஆனா அடுத்து வர போற தேர்தல்ல கட்டாயமா நாங்க நிக்க தோட்ட தொழிலாளியாக நாங்க இந்த முறை தேர்தலில் ஓட்டு கேட்கறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயமும் கூட. சில பேர் அரசியல்வாதிகளுக்கு கூட மன சங்கட்டமான விஷயம். ஏன்னு கேட்டால் தோட்ட தொழிலாளியாக நாங்கள் பிள்ளை வெட்டவும் கொழுந்து பிக்கவும் மலையில நனைஞ்சு உங்களுக்கு கொழுந்து பிச்சு கொடுத்துட்டு நீங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு காலத்துக்கு பின்தாங்கி வாழ்ற ஜனங்கள் என்று நீங்க காலத்துக்கு எண்ணிக்கொண்டிருக்கீங்க. ஆனால் இப்ப கூடியது ஸ்ரீலங்கா சேராகிய எங்கள் அரசியலுக்கு நாங்களும் தோட்ட தொழிலாளியா இருந்தாலும் நாங்களும் ஒரு மனிதர்கள். தோட்ட தொழிலாளியா இருந்தாலும் அவங்களும் மனிதராக மதிக்க வேண்டும். அதனால நீங்களும் சரிக்கு சமமா எங்களோட உட்கார வேணும், சரிக்கு சமமா எங்களோட பேச வேணும். அப்படின்னு தோட்ட தொழிலாளியாக ஒரு கொழுந்து பிக்கிற ஒரு தொழிலாளிய ஓட்டு கேளுன்னு உரிமை கொடுத்தது இந்த ரங்கா சேர் தான். அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம். அந்த ஏமாற்றத்தின் தொடர்ச்சியாக இந்த பாமர மக்களிடத்திலே மலையக மக்களுக்காக குரல் எழுப்பும், மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வந்த இரட்சகராக தன்னை காட்டிக்கொண்டார் இந்த ரங்கா. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை முகங்கொடுக்க தயாரில்லை. ஆனால் நமது மலையக உழைக்கும் பெண்களை வைத்துக்கொண்டு பிரஜைகள் முன்னணி என்ற அவரது சொந்த நிறுவனம் போன்ற கட்சியின் பேரிலே வேட்பாளர்களாக நமது சகோதரிகளை களமிறக்கி கேலிக்கூத்து செய்யும் இந்த ரங்கா பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்பு உங்களுக்கு தருகிறது. லைவ் போயிருக்கு. இது முடிதான் திருப்பி லைவ் ஆகும். ரெக்கார்டிங் தானே சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ரெக்கார்டிங் தானே சொன்னாரு. ரெக்கார்டிங் சொன்னா நாங்கள் 5:30 துவங்குறோம். அது பிரச்சனை இல்லை. மின்னலின் மறுபக்கம். மின்னல் என்ற பெயரில் ரங்கா நடத்தும் இந்த அரசியல் நாடகத்தின் பின்புலம்தான் என்ன? மின்னல் நிகழ்ச்சியில் இவர் கேட்கும் கேள்விகளை தயாரிப்பது யார்? மின்னல் நிகழ்ச்சிக்கு வருவோர் வழங்கும் பதில்களை தயார் செய்து கொடுப்போர் யார்? எவ்வாறு இவர் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு நடாத்துகின்றார்? இதோ உங்களுக்கு இந்த காணொளிகள் பதில் சொல்லும். கடந்த வாரங்களிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்ட மின்னல் நிகழ்ச்சியிலே சக்திவேல் தெரிவிக்கும் கருத்துக்களை உன்னிப்பாக அவதானியுங்கள். இருக்கின்றேன். மனிதன் காலத்தின் பரிணாம வளர்ச்சியிட மனிதனின் வளர்ச்சி அடையணும். நான் நிறைய நகரத்தில் இருக்கின்றேன். என்னை சூழ உள்ள மக்கள் அங்க போற நேரம் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, வீதி பிரச்சனையா, போலீஸ் கேஸா, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க. சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உடனே செட்டில் பண்ணி கொடுப்பேன். முத்துசேலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டோம்னா அவர் உடப்சலாவில் பிறந்தார், நூறுலையாவில் இருக்கின்றார். உடப்சலாவில் நூறுலையா வர்றதுக்கு அரமணித்தியாலம். அவரை சந்திச்சு அந்த மக்களுக்கு பிரச்சனையை சொல்லக்கூடிய விலையில இருக்கு. ராமு அவர்கள் எடுத்துக்கொண்டா கந்தப்பள்ளையில இருந்தாரு, கந்தப்பள்ளையில இருக்காரு, கொட்டகலையில இருக்கிறாரு. சந்திச்சு பேச முடியும். ரமேஷ் மடக்கம்புறையில தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தான். இன்னைக்கு அதே மடக்கம்புறையில தான் அவர் இருக்கிறார். திலீப் குமார் அவர்கள் ராகலையில பிறந்து வந்தார்கள், ராகலையில தான் இன்னைக்கு இருக்கிறார். அதே போல கணபதி கனகராஜ் அவர்கள் பகவந்தலாவில் பிறந்து வளர்ந்தார், அவர் இன்னைக்கு பகவந்தலாவில் தான் இருக்காரு, அட்டன் பிரதேசத்துல. எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அட்டனில் இருந்தார், அவர் இன்னைக்கு அட்டனில் தான் இருக்கிறார். அந்த மாதிரி லயம் என்று சொல்வது அந்த சூழலில் இருக்க வேண்டும், தனது மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும். அப்ப அந்த வாக்கு தொகுதி அல்லது அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்கள் தனக்கு தேவையான நேரத்திலே போய் அரசியல்வாதியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில இருக்கின்றோம். ஆறுமுகம் தொண்டமானவர்கள் கூட கொட்டகலையிலே மக்கள் சந்திப்புக்கு என்று சில தினங்களை ஒதுக்கி மக்களை சந்திக்கின்றார்கள். நேரடியாகவே நாங்கள் செல்கின்றோம். பிரச்சனை என்று ஏற்படுகின்றது, நேரடியாக செல்கிறோம். ஒரு சிலர் என்னவென்றால் அங்கிருந்து கொழும்பிலே இருந்து கொண்டு அல்லது வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கொழும்பிலே முழுமையாக தனது பிள்ளைகள், எனது பிள்ளை தலவாக்கலையில் தான் கல்வி கற்கின்றது. அதே போல எங்களுடைய அனைத்து
அநேகமான பாராளுமன்ற மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்களின் பிள்ளைகள் அந்த பிரதேசத்திலே தான் கல்வி கற்கின்றார்கள். முழுமையாக கொழும்புல வந்து செட்டில் ஆகி கொழும்புல இருந்து வந்து நான் ஆயிரத்துல பிறந்தேன்னு சொல்றதுல அது மக்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு செயல். இதெல்லாம் நாளடைவில் மக்கள் இதுக்கெல்லாம் சரியான பாடத்தை பயிர்விப்பார்கள். இன்னைக்கு மடகுமுறையில பிறந்தேன்னு சொல்றாரு கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த திகாம்பரம் அவர்கள். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? கொழும்புல இருக்காரு. அவர் இன்னைக்கு மடகுமுறையில் இல்லை. ஆனா முத்துசேலிங்க நூறுலையால தான் இருக்காரு. நான் தலவாக்கடையில தான், நான் மெரையாவில் தான் இருக்கிறேன். அந்த மாதிரி அவர் கொழும்புக்கு வரவே நான் சொல்ல, அவர் வரலாம். ஆனா அவருக்கு வாக்களித்த மக்களை போய் உடனடியா பார்க்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேணும். கொழும்புல இருந்து வந்து அவர் மட்டும் இல்ல, இன்னும் பலர் கொழும்புல இருந்து வந்து சனி ஞாயிறு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ரூட் அடிச்சுட்டு போறது. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேணும். சிந்திச்சு ஒரு நீங்கள் பார்த்த இந்த காணொளியில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான பழனி திகாம்பரத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அவர் முன்னெடுத்து வரும் அரசியலுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்துக்களை கூறும் சக்திவேல் அவர்கள் இந்த பதில்களை தானாகவே தான் சொல்கின்றாரா? இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் ரங்கா இயல்பாகவே தான் கேட்கின்றாரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ ஜூலை 5ஆம் தேதி இடம்பெற்ற இந்த மின்னல் நிகழ்ச்சியில் மின்னல் ரங்கா அவர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் ஆகிய இருவருமாக சேர்ந்து எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை திட்டமிடுகிறார்கள் என்பதை நீங்களே கேளுங்கள். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நிப்பாட்டுங்க. கற்கணி முஸ்லீம் இதுக்கு எடுத்துட்டாங்க. நான் அவனோட கேள்வியை வச்சுக்கொண்டு இதை போகிறேன். இப்போ என்ன சொன்னால், நீங்கள் லயத்தில் இருந்து நான் எடுத்துருங்கன்னு சொன்னால் இது லைவாக போகுது. இது அது இதுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வியை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். லைவ் இப்போ நம்ம ப்ரோக்ராம் லைவ் போயிருக்கு. இது முடிய தான் திருப்பி லைவ் ஆகும். ரெக்கார்டிங் தானே சொல்லிட்டு இருந்தார். என்ன ரெக்கார்டிங் தானே சொன்னார்? ரெக்கார்டிங் சொன்னால் நாங்கள் 5:30 துவங்குறேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணால் நான் ஒரு கேள்வியை போடுச்சு. நான் இங்கே மாடன இன்றைக்கு இப்போ முஸ்லீம் நிகழ்ச்சி போகுது. அதுக்குள்ள 2 விஷயத்தை காய்ச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள் ரங்கா, நீங்கள் சொல்கிற சரி. நாங்கள் திகாம்பரத்துக்கு எப்படி அடிக்கணும்னா, நாங்கள் கேட்கறது வந்து லயத்திலேருந்து வந்தேன், லயத்திலேருந்து எத்தனை கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ரங்கா, நான் லயத்திலேருந்து வந்தவன் அப்படி கேள்வியை போடாட்டி நாங்கள் செட் பண்ணி செய்தாண்டு கதை வரும். கொஞ்சம் மண்டியை பாவிடா உண்மையாக இந்த இது மீண்டும் நிப்பாட்ட போகிறோம். உண்மையில் எனக்கு கேன் டூ திஸ். முஜிப் அவனை எத்தனை இன்ஃபார்ம் பண்ணி வேறு சொல்லி அப்போ பேசுறது அவர் 1 மணி சொல்லி தான் நீங்கள் சொன்னோட வர இல்லையா என்னட்டு அவர் எத்தனை வாங்க சொன்ன அவனுக்கு டைம் குழப்பாதுங்க ப்ரோக்ராம். டெலிஃபோன் கால்ஸ் 4-5 போட்டால் தான் லைவ் வந்து தெரியும். டெலிஃபோன் காலை போடாட்டி மற்றது என்ன என்ன கேள்வி இது வந்திருக்கு. அந்த கேள்வி இல்லையா உண்டு என்னென்ன கேள்வி வந்தது இது வரைக்கும்? அந்த லைன்கள்ல லைனுக்கு போயிட்டு எல்லாரும் லைனை பத்தி தான் கதைக்கிறாங்க. ஆனா நம்மள வந்து யாரும் பாக்குறது இல்ல அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணாரு. அதை போடுங்க. மற்றது இப்ப வந்த கோல் தான் சாம்பல். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது போடல ஒண்ணு இல்லை. இது ஆஃப்லாம் போட்டோம். அப்ப அதை ஃபர்ஸ்ட் கலர் போடுவோம். இப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ரங்கா லயத்தில் நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி. இன்றைக்கு பாருங்க திகாம்பரத்தில் லயத்தில் ரமேஷ் இருக்கா. இன்னும் ரமேஷ் லயத்தில் ரமேஷ் இருக்கிறாரு எங்களை அமைச்சராகினவர். ஆனால் திகாம்பரம் அங்கே இல்லை. நான் லயத்தில் வந்து நான் மறையாலாம் இருக்கிறேங்க. மகாராஷ்டிரப்படுத்த நான் கொழும்புல வந்து இருக்கிறேங்க. எங்களோட ராம் லயத்தை அங்கே இருக்கிறாரு. கணபதி கனகராஜ் அங்கே இருக்கிறாரு. டேர் எங்களோட வெட்டரார் மகாராஷ்டிரா உறுப்பினர் பிலிப் குமார் அவர் ராங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸ்டேஷன் அங்கே தான். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்டே இருக்காங்க. மற்றாக்களை பாருங்கிறாங்க. திகாம்பரம் கொண்டு உதயா நூறுலியால இருந்ததே இல்லை. எந்த லயம் மட்டும் யாருக்கே தெரியாது. திகாம்பரத்தில் இன்றைக்கு ரமேஷ் இருக்கா போயிடாங்க இருக்கு ரமேஷ் இல்லை. ரமேஷுக்கு பக்கத்துல இருக்க திகாம்பரத்தின் ஊர் ரமேஷ் ஊர் இல்லை. அவன் யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க. அதான் அங்கே இல்லை. இந்த திகாம்பரத்தின் புள்ள வந்து நூறுலியால படிக்கலாங்க. சரியா? அப்போ லயத்திலிருந்து வந்து இப்போ நாங்கள் சந்திரசேகரன் ஊரில் வாய்ப்பு சந்திரசேகரன் லயத்திலிருந்து வந்திருந்தா அவர் அங்கே இருந்தார். சரியா? ஆனால் அதை நாங்கள் பார்க்கணும். சரியா? மற்ற லயத்திலிருந்து வந்து நாங்கள் சதாசிவத்தை லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சச்சிதானந்தன் லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சரியா? சுரேஷ் வடிவலை லயத்திலிருந்து கொண்டு வந்த அரசியலுக்கு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொண்டு இருக்கிறோம். மின்னல் பாருங்க, மின்னல் பாருங்க. மின்னல் ப்ரோக்ராம் சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் கொண்டாடுன்னு சொன்னோம்.
கொண்டிருக்கேன். மற்ற நான் இப்போ இதில் சொல்லுவேன், நீங்கள் வந்து அடுத்தவங்க நீங்கள் வந்து உங்களோட மற்ற கட்சிக்காரரை நீங்கள் ஒரு நாளும் வேலை செய்ய விட மாட்டீங்க, சரியா? அதில் தான் இதை காட்டுங்க. நீங்கள் மற்ற கட்சிக்காரன் அபிவிருத்தி செய்தால் நீங்கள் அபிவிருத்தி செய்ய விட மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க இப்போ எனக்கு 7 போச்சு காணி கொடுக்கணுமெண்டா சந்திரசேகரன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து முத்துஸ்வீலிங்க அதை விட இல்லை, சரியா? ஏன் நீங்கள் அப்படி இல்லை சரி சதாசிவம் 30,000 காசு கொண்டு தரேன்டா அந்த காசை நீங்கள் கொடுக்குறாங்க, அப்படி இல்லை. இப்படியெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு மேலே செய்யப்பட்ட குற்றச்சாட்டு. இன்றைக்கு பிறகு நாங்கள் ஆதாரத்தில் கொண்டு வரோம். எங்களுக்கு ஒரு ஆதாரத்தில் கொண்டு சொல்லிட்டு நாங்கள் செய்யலைன்றது அதெல்லாம் இதை கொண்டு வரோம். இங்கே பாருங்க இந்த பிறகு இப்படி அடிச்சிருக்காரு, சரி ஆதாரத்தில் பாருங்க இந்த பிறகு இப்படி கொண்டு வந்துருக்கு. நாங்கள் அப்படி இல்லையன்ட்டு இல்லை. மற்ற இன்றைக்கு பாருங்க, சரி நீங்கள் இன்றைக்கு திகாம்பரம் லாயத்திலேருந்து யாரை கொண்டு வந்தாரு? எனக்கு திகாம்பரம் கொண்டு வந்துருக்கிற வந்து சின் பொண்ணையா. இப்போ நீங்கள் சின் பொண்ணையா யார்? அவர்கிட்ட ஒய்ஃபுண்ட ஒய்ஃபு அங்கே என்ன சொல்லுவாங்க, பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா, மனைவின்னு சொன்னால் விளங்குமா? மனைவியோட அப்பா. அடுத்தது பாருங்க சரஸ்வதிரார், அவர்கிட்ட அண்ணன்ட மனைவி. சீரபிசிலரங்க நாங்கள் அமைச்சர் ஆர்மன் தொண்டமாண்ட டேரை கொண்டு வந்துருக்கோம், மாகாண சபைக்கு டேரை கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கூட எங்களோட தொண்டர்களை தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைய கூட எங்களுக்கு நினைச்சா நான் நாளைக்கு மாகாண பார்லமெண்ட்டம் கேட்கலாம். ஆனால் நான் சொன்னேன் இல்லை, மற்றவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க பார்லமெண்டம். எங்களும் பார்க்க மேலே போகிறதுக்கு என்னிலும் பார்க்க ஜூனியர்ஸை நான் விடுறேன். எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்லைறாங்க, எங்களுக்கு எங்களோட மக்கள் முக்கியம். இப்போது எங்கள் முன்னே சில கேள்விகள் எழுகின்றது. எல்லோரும் ஞாயிறு மாலையானதும் ஆவலோடு மின்னல் நிகழ்ச்சியை கேட்க தயாராகின்றீர்களே, இது நேரடி ஒளிபரப்பு தானா? இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் இயல்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகள் தானா? இந்த நிகழ்ச்சிக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்றனவா? இங்கே பதில் கூறும் அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அவர்களது பதிலை சொல்கிறார்களா? சக்திவேல் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தாளில் எழுதப்பட்டிருக்கும் விடைகள் சக்திவேல் எழுதி வந்ததுதானா? வீடு கொடுக்கணும், உங்களோட கட்சிக்கு மாத்திரம் தான் செய்யணும், உங்களோட கட்சி செய்வதாகத்தானே குற்றம் சாட்டப்படுது. நாங்க தடுக்கவே இல்லை. சதாசிவம் அவர்கள் பாருங்க, சதாசிவம் அவர்கள் 30,000 கொடுத்தாரு. சந்திரிகா அம்மையார் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்று நாங்க அரசாங்கத்தை வெளியேறின டைம்ல அவர் வந்து அந்த தாளில் உள்ள பதில்களை சொல்ல தூண்டும் ஸ்ரீரங்காவின் அசைவுகளை உங்களால் அவதானிக்க முடிகின்றதா? இந்த காணொளி மூலம் எலியும் பூனையுமாக கீரியும் பாம்புமாக இருந்த ஸ்ரீரங்காவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் எவ்வாறு கைகோர்த்து இயங்குகின்றது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையை, ஒட்டுமொத்த சமூக துரோக வேலையை இணைந்து செயற்படும் இந்த கூட்டுச்சதிகாரர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். மலையகத்தை ரட்சிக்க வந்தவராக காட்டிக்கொள்ளும் ஸ்ரீரங்கா, மலையகத்தின் பரம்பரை கட்சி என மார்தொட்டிக் கொள்ளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இவ்வாறுதான் வளர்ந்து வரும் மலையக அரசியலை கூறு போட செய்கிறார்கள். இந்த ஏமாற்று வேளையை இந்த நாட்டிலே வாழும் சகோதர முஸ்லிம் சகோதரர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள், தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். சக்தி டிவி இருக்குதுங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். இலங்கையில இருக்கிறதுல நம்பர் 1 இனவாதிகள் வேற யாரும் இல்ல. மகாராஜா டெலிவிஷன், எம்டிவி கோஆபரேஷன், யாரு? இந்த சக்தி, சிரச, இந்த எஸ்எஃப்எம், சக்தி எஃப்எம் இந்த வச்சிருக்காங்கல்ல, இவங்க தான் மிகப்பெரிய இனவாதி. அதுலயும் நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்காரு ரங்கா, தவறு சொல்லிட்டேன். ஏன் தவறு சொல்லிட்டேன்? அவருக்கு அப்படித்தான் நினைப்பு. ரங்காக்கு, ரங்கான்ற ஒருத்தர் இருக்கிறாருலங்க, அவருக்கு என்னென்ன பிரஜைகள் முன்னணியுடைய செயலாளர், அவருக்கு நினைப்பு அவர் தான் மைத்திரிபால சிறிசேன. சக்தி டிவி செய்தி பார்க்க முடியுது அந்த டிவில. முதல்ல எப்ப எடுத்தாலும் பிரஜைகள் முன்னணி செயலாளர் ரங்கா கருத்து எல்லாத்துக்கும். ஏன் அவருக்கு நினைப்பு அப்படித்தான். உலகத்துல இருக்கிறதுல அவர் தான் ரொம்ப சூப்பர் பொலிட்டீசியன் மாதிரி. உனக்கும் முஸ்லிம்கள் சார்பான ஒரு பொலிட்டீசியனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையே சமூகத்தை வைத்து பழி வாங்கி கொண்டிருக்கிறாய். 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய தீவிரவாதம் இந்த ஊடக தீவிரவாதம், ஊடக பயங்கரவாதம். இந்த மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கானே, மின்னிக்கிட்டே இருப்பானே அவன் ரங்கா. இந்த மின்னல் நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியுமா? நம்ம ஆக்களையும் கூப்பிடுவாங்க, நம்ம பொலிட்டிஷியனும் பல்ல இழிச்சுக்கிட்டு போய் நிக்கிறது. வாங்க, அவர் அப்படி இவர் இப்படி. அவனுக்கு தேவைதான் முஸ்லிம்களுக்குள்ள மூட்டி விடுறது. கூப்பிட்டு உன்னை கேவலப்படுத்துறானே, யோசிக்க வேணாமா? உன்னை அசிங்கப்படுத்துறானே, சிந்திக்க வேண்டாமா? கரெக்டா போய் பதில் சொல்றீங்களா? சில பேர் சொன்ன பதில நினைச்சா தனியா தூணொண்ட போட்டு தலைய முட்டணும்.
மலையக மக்களாகிய நாம் இந்த ஏமாற்று வேலையை புரிந்து கொள்கிறோமா? அல்லது எமது சகோதரிகளை வைத்து நாடகமாடும் இந்த கேவலமான செயலுக்கு நாங்கள் துணை போகின்றோமா? இந்த தொலைக்காட்சி இத்தகையான ஒரு குழுவினருக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி செய்தியிலே வாய்ப்பு வழங்குகின்றதே, இதை பற்றி நாங்கள் சிந்திக்கப் போகிறோமா? முதற்கண் ஸ்ரீரங்கா சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மலையக மகளிர் சார்பாக எங்களுடைய திருவாளர் ரெங்கா சார் அவர்கள் எங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய அனுப்பியிருந்தாரு. தோட்ட தொழிலாளியாக ஒரு கொழுந்து பிக்கிற ஒரு தொழிலாளிய ஓட்டு கேளுன்னு உரிமை கொடுத்தது இந்த ரங்கா சார் தான். அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம். இந்த தகவல்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு. அதேபோல இந்த காணொளியை பிரதி செய்து மக்களிடையே பரப்புரை செய்வதன் மூலமாக இந்த துரோக சக்திகளின் செயற்பாட்டை அம்பலப்படுத்தி வளர்ந்து வரும் மலையக மாற்றத்திற்கு தடையாக இருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எனும் துரோக சக்தியையும் மின்னல் ரங்கா என்ற மக்கள் விரோத தனிநபரையும் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது உங்களின் பொறுப்பு. அது மக்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு செயல். இதெல்லாம் நாளடைவில் மக்களுக்கு சரியான பாடத்தை பயிர்விப்பார். எவ்வளவு பொய்கள் என்பது மக்களுக்கு தெரியும். இப்போது தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்.